நேயர்களே, முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் 1 முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வட மாநிலங்களில் இன்று வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் ஒருபுறம் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் 1 முதல் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான், பீகார், ஒடிசாவுக்கும் இந்த சூழ்நிலையில் வெப்ப அலைக்கான எச்சரிக்கையும் மறுபுறம் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வானிலை தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி நாளை முதல் வட மாநிலங்களில் வெப்பம் படிப்படியாக குறைந்து மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வட மாநிலங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறைந்து மழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் ஜூன் 1 முதல் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்திற்கும் கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வட மாநிலங்களில் இன்று வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.